எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை சோத்தரிப்பமாக. எசப்பா முக்கு சோதரம் சோதரம் அப்பா, மகிமையானவரே முக்கு சோதரம் சோதரம் அப்பா, மகத்துவமானவரே முக்கு சோதரம் சோதரம் அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே முக்கு நன்றி 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 அப்பா. கர்த்தாவே இந்த வேளையில் அப்பா உண்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே முக்கு கொடான கொடி நன்றி அப்பா. பரிசுத்தரே முக்கு நன்றி 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 அப்பா. கர்த்தாவே எங்கள் ஜீவனை கொடுத்தீரே உங்க கொடான கொடி நன்றி செலுத்தினோம் அப்பா. மகிமையானவரே முக்கு சோத்திரம் அப்பா, மகத்துவமானவரே முக்கு சோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தரே முக்கு சோத்திரம் 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 அப்பா. நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலையில அப்பா கர்த்தாவே நாங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தாவே எங்கள் கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்தீரே உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே தடைகளை மாற்றி போடுங்கப்பா. சீக்கிரமாய் நாங்கள் சபையிலே கூடி உண்மை ஆராதிக்க அந்த ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா, எங்கள் குற்றங்களை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. பாடல் பகுதி விசேஷப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே பாடல் பகுதியும் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. கர்த்தாவே நம்ம உதடுகளால் அல்லப்பா எங்கள் உள்ளத்திலிருந்து பாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. கடமைக்காக அல்லப்பா உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
ஹalleluya. அடுத்த ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இந்த பாடலை பாடி நாம் எதினால் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீரோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீரோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகள் கூட கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை
ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே நீர் எங்களை காக்கிற தேவன் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை காக்கிற தேவன் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் புரட்டும் வந்தும் நீதியின் தேவன் தாங்கிடுவார். நிந்தனைகள் புரட்டும் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. ஏசப்பா, நாங்கள் உண்மை மட்டும்தான்ப்பா நம்புவோம் அப்பா. வேற யாரையும் நம்ப மாட்டோம் அப்பா. உண்மையை நம்பி நாங்கள் துதிப்போம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். தூய
அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இந்த ஆராதனை அப்பா உடைய மகிமை எங்கள் பரிசுத்திலே கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இந்த பாடி இந்த மத்தியில் அசைவாடினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளையில அப்பா கர்த்தாவே நாங்கள் வீடுகளில் இருந்து அப்பா உண்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த ஆராதனையுடைய உங்களுடைய மகிமை பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக எங்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மண்ணாவே நீர் கொடுங்கப்பா. கர்த்தாவே இந்த நாட்களிலே அப்பா ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ என்று நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தை நீர் பரத்திலிருந்து நீர் கொடுப்பீராகப்பா. அந்த வார்த்தை அவருக்கு பலனாய் இருக்கணும் அப்பா, ஜீவனாய் இருக்கணும் அப்பா. கர்த்தாவே அவங்க ஆவிக்கிற ஜீவத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணணும் அப்பா. நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே நீர் பேசுற மகனை மறைத்து கர்த்ததாமே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்கு கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீடுகளில் இருந்து நீங்கள் பயபக்தியோடு ஆராதிப்பதை கர்த்தர் காண்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:17 நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய ஜனமாகிய தேவனுடைய பிள்ளையாகிய நம்மை கர்த்தர் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆம், நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிடுவதில்லை. சூழ்நிலைகள் சொல்வதை நம்பாதிருங்கள். சுவாசமுள்ள மனிதர்களை நம்பாதிருங்கள். ஜீவனுள்ள தேவனை நம்புவோம். ஜீவனுள்ள வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஆம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். கர்த்தர் என்னை கைவிடாதிருக்கும்படி நான் இந்த புதிய வருஷத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தியானித்தோம். தொடர்ந்து அவர்களை தியானிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 25 சங்கீதம் 37:25 நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதில் உள்ள நானே இந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும், நீதிமானை கர்த்தர் கைவிடவே மாட்டார். தேவன் கைவிட மாட்டேன் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவைகளுக்கு நான் உண்மைப்பட, அவைகளுக்குள் என்னை நான் காத்துக்கொள்ள சபை இந்த புதிய ஆண்டில் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் உங்களை நீதிமான்களாக, நீதிக்குரியவர்களாக காத்துக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அல்லது இப்படியாக நாம் சொல்லலாம், மெயின்டைன் யுவர் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால், கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே, அதற்கு நான் உண்மை உள்ளவனாய், தகுதி உள்ளவனாய் தேவன் பார்வையிலே காணப்படுவேன். உங்கள் ரட்சிப்பை, உங்கள் நீதியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாகிய
பாவிகளாகிய நம்மை கழுவி சுத்திகரித்து தேவ சபையிலே சேர்த்திருக்கிறார். நான் தேவ சபையிலே சேர்க்கப்பட்டதின் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பை காத்து கொண்டு ஓட, நான் என்னை நீதிமானாய் காத்து கொண்டு ஓட கர்த்தர் விரும்புகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த 2022 உங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்பட்டவன். இட்ஸ் a daily process. இது தினந்தோறும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். வேதம் சொல்லிருக்கிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த புதிய ஆண்டில் உங்கள் ரட்சிப்பை, உங்கள் நீதியின் வாழ்க்கையை, உங்கள் நீதிமான்களின் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நாளும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போக கர்த்தர் விரும்பவில்லை. உங்கள் ரட்சிப்பை ஒரு நாளும் நீங்கள் இழக்க பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதிருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் நீதியை விட்டு பின்மாறாமல், நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகாமல் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், நான் அந்த வார்த்தைக்கு உண்மைப்படும்படி, அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்ளும்படி, நான் ஒவ்வொரு நாளும் என்னை நீதிமானாக என் ரட்சிப்பை காத்து கொண்டவனாய் ஓட கர்த்தர் விரும்புகிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நீதியை காத்துக்கொண்டு ஓடுவோமே என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. நாம் நீதியில் நிலைத்திருந்து தேவ சித்தத்தை இந்த பூமியிலே இந்த புதிய ஆண்டில் நிறைவேற்றுவோமாக. சங்கீதம் 37:39 சொல்கிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். என்னை நீதிமான் ஆக்கினவர் தேவனாகிய கர்த்தர், என்னை ரட்சித்தவர் என் தேவனாகிய கர்த்தர். நான் அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டுமே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமே. இன்னைக்கு காலம் மாற மாற, சூழ்நிலைகள் மாற மாற ரட்சிப்பும் மாறி போகிறது. பிரியமானவர்களே, நீதியும் கலைந்து போகிறது. நீங்களும் நானும் ரட்சிப்பை காத்துக்கொள்வோமாக. ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சில நேரங்களில் அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன், நாளா அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லுவார்கள். ஆனால் சில நேரங்களில், சில நாட்களில் அவர்கள் தங்கள் ரட்சிப்பை விட்டு விலகுவதையும், அவர்கள் துணிகரமாய் அநீதியான காரியங்களுக்கு போவதையும் நாம் காண முடிகிறது. எனவே நான் என்னுடைய ரட்சிப்பை இந்த புதிய ஆண்டில் காத்துக்கொண்டு ஓட கர்த்தர் கிருபை தரட்டும். நான் அறிந்த, தெரிந்த, கேட்ட நீதிகளை விடாதிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அநேக நீதிகளை கேட்டிருக்கிறோம், அநேக நீதியான காரியங்கள் நமக்கு தெரியும். நீதிமானின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நான் நன்கு அறிந்தது. நீதிமான் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் நான் அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். கர்த்தர் பல முறை எனக்கு உபதேசித்திருக்கிறார். ஆனாலும் நான் நீதியை விடுவேனே என்று சொன்னால் என் ரட்சிப்பை இழப்பேன், என் ரட்சிப்பை இழந்து போவேன் என்று வேதம் எச்சரிக்கிறது. அறிந்த, தெரிந்த நீதியில் நிலைத்திருங்கள். ஒரு நாள் உங்கள் ரட்சிப்பை விட்டுவிடாதிருப்பீர்களாக. இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள்.
12 சீஷர்களில் நம் யாருக்கும் நன்கு தெரிந்த சீசன் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆண்டவர் தன்னுடைய இறுதி காலத்தில் நடக்க போகிறவர்களை தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நான் என் ஜீவனை இந்த மனு உலகத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக நான் இழக்க நேரிடும் என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், பேதுரு ரொம்ப அன்பா ஆண்டவர் மேல வச்சிருக்கலாம்ப்பா. 12 சீஷர்களே தி பெஸ்ட் சீஷன் அப்படின்னா பேதுரு தான். எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் மரிப்பேன்னு சொன்ன வார்த்தை கூட தாங்கிக்க முடியலையே அப்படி என்று பலர் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இறுதி கால நாட்களில் சொல்லுகிறார், பேதுருவே, சேவல் கூவதற்கு முன்பாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய். ஆம், கர்த்தர் சொன்னபடியே பேதுரு இயேசுவை மறுதலித்தார். இந்த இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இயேசுவை நான் அறியேன். 12 சீஷர்கள் இருந்த ஒருவனுக்கே இவ்வளவு பெரிய பாடுனா நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டில் கைவிட மாட்டார். ஆனால் நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமே, நான் நீதியை காத்துக்கொண்டு ஓடணுமே, நான் நீதியில் நிற்க வேண்டுமே. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும், நான் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை கைது செய்ய வரும்போது அவன் தன்னுடைய வாளினால் போர்ச்சவின் காதை வெட்டுகிறான். இவைகளெல்லாம் எவைகளை காண்பிக்கிறது? வெளிப்புற தோற்றத்தில் பேதுரும் ஆண்டவரும் அவ்வளோ இன்டர்மீடியேட் கனெக்டடா இருந்தார்கள். அவ்வளோ சிநேகிதம், அவ்வளோ அன்பு என்று காண்பிக்கிறது. அவைகளெல்லாம் வெளிப்புற செயல்பாடுகள் மாத்திரம்தான். உள்ளத்தில் பேதுருக்குள் ஒரு உண்மையான மனம் திரும்புதல், நிலைத்திருத்தல் இல்லாமல் போனதினால் அவன் கர்த்தரை மறுதலித்தான். ஆனால் அப்படியே பேதுரு போகவில்லை, மனங்கசந்து அழுதான் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நான், இந்த புதிய ஆண்டில் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நான், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் பேதுருவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளாய் வருகிறேன். கடந்த நாட்களை போல அல்லப்பா, இந்த நாட்களில் நான் உண்மையாகவே என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ரட்சிப்பை காத்துக் கொள்வேன், என் நீதியில் நிற்பேன். பேதுருவை போல ஒப்புக் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமை அடைவாராக. பிசாசு உங்கள் நிமித்தம் வெட்கப்பட்டு போவானாக. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அநேகரை காண்கிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். நீதிமான்களாய் வாழ முடியாத நிலைமை. பேதுருவை போல் வெளிப்புற தோற்றத்தில் தங்களை நீதிமான்களாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் நீதிமான்களாய் வாழ முடியவில்லை. கர்த்தர் அறிவார். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் வாழ்க்கையும் கர்த்தர் அறிவார். வெளிப்புற தோற்றத்தில் இயேசுவுக்காக நிற்பேன், இயேசு என் தேவன் எல்லாமா சொல்லிவிடுகிறோம். ஆனால் பேதுருவை போல சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்தால் நீங்களும் ஒருவேளை உங்கள் ரட்சிப்பை இழக்க நேரிடும். ஒரு மெய்யான மனதிரும்புதல் உங்கள் உள்ளத்தில் வரவில்லை என்று சொன்னார். அநேகர் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களின் நீதிமான்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் மற்ற நாட்களில் அவர்களின் நீதியை காண முடியவில்லை. உங்களை குறித்து வேதம் எச்சரிக்கிறது, ஒரு நாள் நான் என் ரட்சிப்பை இழக்க நேரிடும். பழைய நாட்களை போல அல்ல, கடந்து வந்த நாட்களை போல அல்ல. இந்த புதிய ஆண்டில் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தட்டுமே, என்னை ஒப்பு கொடுக்கட்டுமே. ஆண்டவரே, நான் நீதியை காத்துக்கொண்டு ஓடுவேன், என் ரட்சிப்பை இழக்க மாட்டேன். ஆண்டவரே, நீ கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு
அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் பேதுருவை வாஞ்சிக்கிறீர்களா? பேதுருவை போல் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? கர்த்தர் அந்த கிருபை நமக்கு கொடுப்பாராக. எப்படி பேதுரு நிமித்தம் மகிமைப்பட்டாரோ அதே போல் என் நிமித்தம் உங்கள் நிமித்தமும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எனவே ரட்சிப்பை இந்த புதிய ஆண்டில் காத்து கொண்டு ஓட வேண்டும். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டு ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் நீதிமான் என்கிற உணர்வோடு, சிந்தையோடு, எண்ணத்தோடு எப்பொழுதும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் நீதியை, உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாமல் இருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. அதே மனம் திரும்பிய பேதுரு நிமித்தம் கர்த்தர் பல காரியங்களை, பல வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த தேவன் இன்றும் மாறாதவர். இந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற, புதிய தீர்மானத்தை எடுக்கிற என்னையும் உங்களை கொண்டு பல காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நீதியை காத்துக்கொள்வோம். நம்முடைய நீதியை நாம் விட்டு விலகாதிருப்போமாக. நம்முடைய ரட்சிப்பை அசுசிப்படாமல், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகாமல், ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாக. அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நீதிமொழி சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். சுதந்திரம் என்பது இங்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறிக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய சுதந்திரமாகிய நம்மை கைவிட மாட்டார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எனவே அவர் கைவிட மாட்டார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நான் என்னை தேவ பிள்ளையாய் காத்துக்கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கட்டும். அவர் நம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றியிருக்கிறார். என்னுடைய பரம தகப்பன் அவர். அவருடைய பிள்ளையாய் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வீர்களாக. நான் தேவ பிள்ளை, அதை நான் விலக செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் தேவ பிள்ளை என்பதை மறந்து நம்மை அறியாமலே அல்லது தெரிந்தே நாம் பிசாசின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தேவ பிள்ளையாய் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவ பிள்ளையாகவே உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி வருகிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களாக. அநேக நேரங்களில் நான் தேவ பிள்ளை என்று சொல்லுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறவைகள் எவைகளும் என் வாழ்க்கையில் தெரிவதில்லை. ஒரு பழமொழி சொல்வார்கள், தாயை போல் சேலை, நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை. நாம் தேவனுடைய அடிச்சுவடுகளை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், நான் வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம், நான் அவருடைய பிள்ளை என்பதை விளங்க செய்வதாக, நான் அவருடைய சுதந்திரம் என்பதை விளங்க செய்வதாக, என்னுடைய பேச்சுகள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிள்ளை என்பதை ஒவ்வொரு நாளும் விளங்க செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் தேவ பிள்ளையார் நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே எல்லாருக்கும் முன்பாகவும்
நடந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகளினால் அவர்கள் தேவ பிள்ளை என்பதை மறந்து பிசாசின் பிள்ளைகள் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நான் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, நான் என்னை உடைய பிள்ளையாய் பாவித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஜீவனத்தை பார்த்து, என் வாழ்க்கையின் கிரியைகளை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் தேவ பிள்ளை என்று சொல்லி, இவன் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை என்பதை சொல்லும்படிக்கு என் வாழ்க்கை அமைவதாக என்று சொல்லி காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களாக. ஆண்டவருடைய பிள்ளையாக என் மேல கர்த்தர் பல திட்டங்களை, பல சித்தங்களை, தீர்மானங்களை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் பல நோக்கங்கள் உங்கள் மேல் உண்டு. உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க, உங்களை கொண்டு அநேகரை தேவன் பக்கம் திருப்ப, நீங்கள் தேவனுக்கென்று சில காரியங்களை செய்ய கர்த்தர் தம்முடைய பிள்ளையாகிய உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பொதுவாகவே எந்த தகப்பனிடத்திலாவது அல்லது தாயினிடத்திலாவது போய் அவருடைய உங்கள் பிள்ளை என்னவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்லி பிள்ளைகிட்ட கேட்காம அவங்க அப்பா அம்மாட்ட நீங்க கேட்டீங்கன்னா அநேக சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணு இப்படியாக வர வேண்டும், இப்படியாக வர வேண்டும், என்னை காட்டிலும் மேலாக வர வேண்டும், அல்லது இப்படியாக சமுதாயத்தில் ஒரு வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த நோக்கங்கள் பெற்றோர் பிள்ளைகள் மீது வைத்திருப்பார்கள். சில நாட்கள் அவைகள் இன்றைக்கு மிகவும் வற்புறுத்தலாய் மாறிவிடுகிறது. சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நீ டாக்டராக வேண்டும், நீ இன்ஜினியராக வேண்டும், நீ இதுவாக வேண்டும், நீ அப்படியாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது திணித்து அவர்கள் நினைத்ததையும் கொண்டு வந்து சாதித்து விடுகிறார்கள். பெற்றோர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு உயர்ந்த நோக்கம், திட்டம், தீர்மானம் வைத்திருப்போம் என்று சொன்னால் பரலோக தகப்பன் நம் மீது ஒரு பெரிய நோக்கம், திட்டம், தீர்மானம் வைத்திருப்பார். எனவே நான் அவருடைய பிள்ளையாய் என்னை காத்துக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார். இந்த வருடத்தில் கர்த்தர் என்னை மேல் வைத்திருக்கிற எல்லா திட்டமும் சித்தமும் நிறைவேறும் பிரியமானவர்களே. ஏனால் அவர் என்னை கைவிடுவதில்லை, அவருடைய பிள்ளையாக என்னை கைவிட மாட்டார். எனவே அவருடைய திட்டம், தீர்மானம் எல்லாம் என் வாழ்க்கை, என் குடும்பத்தில் நிறைவேறுவதாக. பார்ப்போம், வேதத்தில் நசரேயனாகிய விரதம் இருந்து 2 பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிம்சோன் என்கிற ஒரு நபரும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2 குழந்தைகளும் நசரேன விரதம் இருந்து வளர்க்கப்படுகிறார்கள். நசரேனாகிய விரதம் என்று சொன்னால் அவர்கள் மீது சவரன் கத்திப்படக்கூடாது. அவர்கள் முடியவோ அவருடைய தாடியவோ வெட்டவோ சேவ் பண்ணவே கூடாது. அவர்கள் திராட்சரசம் இப்படிப்பட்ட காரியங்களை குடிக்க கூடாது. ஒரு பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கை. சிம்சோன் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய தூதன் சொல்லி அவன் நசரேய விதத்தில் வளர்க்கப்படுகிறான். அவன் மீது ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த பிள்ளை தேவ பிள்ளை, இது நசரேயனாகிய பிள்ளை, இது எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளையின் மீது நான் இந்த திட்டத்தை, தீர்மானத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஆனால் அந்த பிள்ளையோ கொஞ்ச காலத்தில் தன்னை தேவ பிள்ளையை காத்துக் கொள்ளாமல் வழி விலகினான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடாமல் போய்விட்டது. சிம்சோனின் முடிவு நமக்கு நன்றாகவே தெரியும். தன் வாழ்க்கையை தானே மாய்த்துக் கொள்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அது தேவ சித்தம் அல்ல, அது தேவ திட்டம் அல்ல. சிம்சோனை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க நினைத்தார். ஆனால் சிம்சோன் தன்னை தேவ பிள்ளையை காத்துக் கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய கிறிஸ்துவை கர்த்தர் அனுப்பினார். அந்த பிள்ளை
தேவ சித்தம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஒப்படைத்த போது அவர் கொண்டு என்னென்ன திட்டமும் சித்தமும் நிறைவேற வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, கடைசி நேரத்துல ஒளிவு மலையில போய் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. நாளைக்கு இதெல்லாம் என்ன செய்ய போறாங்க, இவ்வளோ பாரம், இவ்வளோ நெருக்கம் எனக்கு வரும். ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிள்ளை தன்னுடைய பிதாவாக்கு குமாரனாகிய கிறிஸ்து முழுவதும் தன்னை அர்ப்பணித்தார். இந்த புதிய ஆண்டில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேற்ற என்னை நான் உம்முடைய பிள்ளையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீ நினைத்தது என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய திட்டம் தீர்மானம் என் மூலம் நிறைவேற்றப்படட்டும் என்று ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அவருடைய பிள்ளையாகிய என் மேல உங்க மேல வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம இந்த புது வருஷத்துல நிறைவேற்ற போற. யார் தெரியுமா? அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நம்முடைய கரத்தை பிடித்திருப்பதினால் அவர் நினைத்தது எல்லாம் இந்த புதிய ஆண்டில் நிறைவேறுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களாக. எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, நான் ரட்சிப்பை இழக்க மாட்டேன். ஆண்டவரே, என் ரட்சிப்பை தினமும் நான் புதுப்பித்துக் கொள்வேன். ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ்வேன். ஒப்பு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களை போல அல்ல ஆண்டவரே, நான் வெளிப்புறமாக என்னை ரட்சிக்கப்பட்டவனாய் நீதிமானாய் காண்பிக்கிறதல்ல, என் ஜீவியத்தில் ஒரு மெய்யான மனதிரும்புதல் இந்த புதிய வருஷத்துல உண்டாகட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ, கர்த்தர் உங்களை நிமித்தம் மகிமைப்படுவாராக. ஓ, அந்த பேதுரு நிமித்தம் மகிமைப்பட்ட தேவன் நம் நிமித்தம் மகிமைப்படுவாராக. ஓ, இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷரில் ஒருவனே கர்த்தரை மறுதலிக்க சூழ்நிலைகள் வருமே என்று சொன்னார். பிசாசு வஞ்சிப்பானே என்று சொன்னார். நீங்கள் நானும் எம்மாத்திரம் ஓடாதீங்க. கொஞ்சம் கவனமா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கொஞ்சம் கவனமா தேவனை நோக்கி பார்க்கணும். ஓடாதீங்க. காலம் பொல்லாதவைகள். ஓ, ஹல்லேலூயா. ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. அவர் கைவிட மாட்டார். ஆனா நான் ரட்சிப்பை காத்துக் கொள்ளணும். அவர் கைவிட மாட்டார். நான் நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுக்கணும். நீதிமானை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ்வேனப்பா, ரட்சிப்பு இழக்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தார சொல்லுங்க. இரண்டாவது, ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பான்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பான்னு சொல்லிருங்க. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையாய் வாழ்வேன். ஆண்டவரே, உங்க திட்டம் சித்தம் தீர்மானம் இந்த புதிய வருஷத்துல என் மேல நிறைவேறட்டும் சொல்லுங்க. என் குடும்பத்து மேல வந்து பழிக்கட்டும் சொல்லுங்க. ஓ, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் காண்கிறார். ஓ, ஆமென். எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே புறனாகிய கிறிஸ்துவின் மேல அவருடைய சித்தம் திட்டம் தீர்மானம் எல்லாவற்றையும் நிறைவேற்றினாரோ, இந்த புதிய வருஷத்துல உங்க மேல வச்சிருக்கிற எல்லா பிளானையும் உங்க மேல வச்சிருக்கிற எல்லா நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஒரு சூழ்நிலையும் மாற்றி போட முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ்வேன்ப்பா, ரட்சிப்பை காத்துக்கொள்வேன்ப்பா. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா இருப்பேன்ப்பா. உங்க திட்டம் சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வேலைக்காய் நடுசுறுத்துகிறோம். சபைக்கு கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தால் வீடுகளிலே உங்களை நோக்கி பார்க்கிற கிருபை தந்தீங்களப்பா. வீடுகளிலே ஆராதிக்க, வீடுகளிலே கூடி ஜெபிக்க, வீடுகளிலே நாங்கள் இப்படி தேவ வார்த்தையை கொடுக்க எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் தந்தீரே, ஒரு வாய்ப்பை தந்தீரே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். இதை கனம் பண்ணி கேட்கிற, கனம் பண்ணி ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவே நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் உலாவி வருவீராக. நாங்கள் தியானித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தும்
உமக்கென்று நீதிமான்களாய் வாழ்வார்களாக. ஆண்டவரே, நீதிமான்கள் இல்லாத குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீதிமான்களாக்கப்படுவார்களாக. ரட்சிப்பு பூரணப்படாத குடும்பங்களில் ரட்சிப்பு பூரணப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தாரும் தங்களை தேவ பிள்ளையாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் நினைத்தது செயல்பட தடைபடாமல் நிறைவேறுவதா. தேவையில்லாத பயத்தை, தேவையில்லாத அவிசுவாசங்களை கர்த்தர் பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துவீரா. கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் எங்களை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, உடைய திட்டம் சித்தங்களை நிறைவேறுவதா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாமல் நிறைவேற்றும். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் உடைய சன்னத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். தேவ கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருப்பதா, தேவ பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.